சுய லாபத்திற்காக பாமக அடிக்கடி கூட்டணி மாற்றுவதாக விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மடியில் கனம் இல்லாததால் பாஜகவை பார்த்து எந்த பயமும் இல்லை என கூறியுள்ளார். தருமபுரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோகனை ஆதரித்து மேச்சேரியில் உரையாற்றிய அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த 2020 ஆண்டிலேயே தான் அரசாணை பிறப்பித்ததாக குறிப்பிட்டார். மக்களுடைய கோரிக்கை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க என்பதற்கு இன்றைக்கு அரசாணையிட்டு வெளியிட்டு குலசேகரன் கமிட்டி அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இது அனைத்தும் 2020 டிசம்பர் மாதமே நான் உத்தரவு போட்டு நடைமுறை கொண்டு வந்துட்டேன். அதிமுக இல்லை என்றால் பாமக தலைவர் அன்புமணியால் எம்பியாக இருக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி கூறினார். மரியாதைக்குரிய திரு அன்புமணி மாநில உறுப்பினர் பேசுறாரு, அண்ணா திமுக ஓட்டு போட்டா வேஸ்ட். ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த ஒருவருக்கு அண்ணா திமுக மக்கள்லாம் அண்ணா திமுக ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த காரணத்தினால்தான் உங்களை நாங்க எம்பியா தேர்ந்தெடுக்கிறோம். அண்ணா திமுக ஓட்டு போட்டா நன்மை கிடைக்கும். நீங்க உங்களுக்கு பதவி வேணும், அதுக்காக நீங்க போய் கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. மக்களுக்காக அல்ல, மக்களுக்கு நன்மை செய்திருக்க அவர் கூட்டணிக்கு போகல. அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க. இதையடுத்து சேலம் தொகுதிக்கு உட்பட்ட எடப்பாடியில் அதிமுக வேட்பாளர் விக்னேஷுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் காவிரி நீர் விவகாரம் குறித்து எதுவும் இல்லை என விமர்சித்தார். இந்த மத்திய அமைச்சரும் எதுவுமே கொண்டாடல, ஓட்டுக்கு மட்டும் வர்றாங்க, வாங்கிட்டா மக்களை மறந்துறாங்க. ஆகவேதான் நாங்க தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கல, நாட்டு மக்களை மறக்கின்ற கட்சியோடு கூட்டணி இல்லை என்பதை முடிவு செஞ்சிட்டோம். மேகதாதானை இன்றைக்கு கட்டுவதற்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் எங்கேயாவது சொல்லிட்டுதா? இல்லையே. நேற்று தினம் பாருங்க, பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கை வந்தது, இந்த காவிரி நதி பிரச்சனையை குறிப்பிடல, ஏதோ பேசியிருக்கிறாங்க தமிழ்நாட்டை பத்தி எல்லாம். எதை பேசி என்ன பிரயோஜனம்? நமக்கு தண்ணீர் வேணும். அதே போல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அதுல சொல்லிருக்கீங்களா? இன்னைக்கு கர்நாடகாவில் மேகதானை கட்ட காங்கிரஸ் அனுமதிக்காதுன்னு சொல்லலையே. முதலமைச்சர் கூறுவதைப் போல பாஜகவை பார்த்து தனக்கு எந்த பயமும் இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கண்டா பயந்துட்டு இருக்காரு, நான் எதுக்கு பயப்படணும்? மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, என் மீது ஊழல் வழக்கு போட்ட நீதிமன்றத்துக்கு போய் வெற்றி பெற்று வந்து நிரபராதியா மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி விட்டார்கள் என குற்றஞ்சாட்டிய எடப்பாடி பழனிசாமி இந்த கடன் மக்களின் தலையில்தான் விழப்போகிறது என சாடினார். தமிழ்நாடு தமிழக மக்கள் என்றாலே பிரதமர் மோடிக்கு பிடிக்காது என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து கோவை சுந்தராபுரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் அண்டை மாநிலத்திற்கு எடுத்துக்காட்டாக திராவிட மாடல் ஆட்சி இருப்பதாக கூறினார். இந்நிலையில் தமிழ்நாட்டை மதிக்கக்கூடிய பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை செய்தார். தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை நாம கட்டக்கூடிய ஜிஎஸ்டி வரிய நமக்கு கொடுக்காம வெறும் 29 பைசா கொடுத்துட்டு பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு தூக்கி கொடுக்கிறாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேல எவ்வளவு ஓரவஞ்சனை, எவ்வளவு விரோதம். தமிழ்நாட்டு மக்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காது. ஆனா தேர்தல் மட்டும் நாடகம் ஆடுவாரு, வந்து இங்க தமிழ்நாட்டு திருக்குறள் எல்லாம் பேசுவாரு. விழுப்புரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களஞ்சியம் மற்றும் காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் சந்தோஷ்குமாரை ஆதரித்து மரக்காணம் அருகே சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தேர்தலில் வாக்குகளை கவர்வதற்காக திருக்குறள் மற்றும் கச்சத்தீவு குறித்து பாஜக பேசுவதாக விமர்சித்தார். எதுக்காகடா இப்ப மோடி கச்சத்தீவு பேசணும்? நமக்காக ஏன் நாம தொடர்ச்சியா பேசுறோம், அது மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்ப கச்சத்தீவை நாங்கள் வந்தால் மீட்போம். திருக்குறளை இவ்வளவு காலம் கழித்து ஏன் பேசுறான்? தினம் திருக்குறளை பத்தி சீமானும் தம்பியிலும் பேசுறான். தமிழ் ஏன் பேசணும்? தமிழர்னு பேசிட்டு இருக்கான். அப்ப ஓட்டுக்காக. இது தேர்தல் அரசியல். சிதம்பரம் தொகுதிக்கு எத்தனை மத்திய அமைச்சர்கள் வந்தாலும் பாஜக மீதான